குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சினிமா செய்திகள் பாக்குறது இல்ல இறங்கி அடிச்சு தான் தீரணும். விஜய் வந்து சினிமாக்காரரா தான் பாக்குறாரு. நீங்க பலம் நிரூபிக்காதவரை உங்களை சினிமாக்காரரா தான் பார்ப்பாங்க. உதயநிதி அடிப்பாரு, சீமான் அடிப்பாரு, அண்ணாமலை அடிப்பாரு, எல்லாரும் அடிச்சு உங்களை தவிர்த்துருவாங்க. எப்படியாவது உதயநிதி ஸ்டாலினை அன்சீட் பண்ணணும், உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்தில் இருக்கக்கூடாதுன்னு அவர் உதயநிதி ஸ்டாலின் மேலோட எதிர்ப்பு வன்மம் கால் பண்ணிச்சு தான் அவருக்கு டாமினேட் ஆகி நிற்குது. உதயநிதி வெறுப்பு எதிர்ப்புங்கிறதெல்லாம் தூரத்துக்கு போடுங்க. நீங்க வளர்றதுக்குள்ள வேலையை பாருங்க. விஜய்க்கு சீட்டே கிடைக்காது, 4% மேல ஒரு கிடைக்காது. 10.5க்கும் ராமதாஸுக்கும் பயந்து தானே பின்னங்கால் பரடி பட விஜய் ஓடினாரு. விஜய்க்கு மனச்சாட்சிட்ட கேளுங்க, வன்னியருக்கு பயந்தானையா விஜய் ஓடினாராங்க. 45-46% பலத்தில் ஸ்டாலின் இன்னைக்கு இருக்கிறாரு. ஸோ அவரை தோக்கடிக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு அந்த பலத்துக்கு இணையாட்டு ஒரு அணி அமைச்சா தான் தோக்கடிக்க முடியும். பத்து வருஷம் நல்ல ஆரோக்கியத்தோட ஐயா ஸ்டாலின் பொலிட்டிக்ஸ் பண்ணுவார் நான் நம்புகிறேன். ஸ்டாலினுக்கு மருத்துவர், என்னோட உறவினர், என் மைத்துனர். இதை வந்து பிளான் பண்ணது விஜய் தரப்பு தான். மார்க்கெட்டிங் பிராண்டிங் ஆட்களை வச்சு, சினிமாக்காரங்களை வச்சு பண்ணாங்க. அவங்க ஈவு இறக்கம் இல்லாதவங்க, மனச்சாட்சி இல்லாதவங்க, ஒரு நாகரிக அரசியல் தெரியாதவங்க. வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி சார். நேற்றுக்கு விஜயும் ஆதவர்ஜனும் பேசுனதை கேட்டுட்ருப்பீங்க. இப்போ ஆதவர்ஜனா வந்து கூட்டணியில் இருந்துகிட்டே இப்படி பேசுகிறாரு. அவர் மேலே திருமாவளவன் வந்து நடவடிக்கை எடுக்கணுமா, இல்லை திருமாவளவன் நினைச்சபடி தான் இவர் பேசிகிட்டு இருக்காரு, அவரை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு? நடவடிக்கை எடுப்பார் திருமாவளவன், பட்டு உடனே எடுக்க மாட்டார். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து ஆளூர் ஷானவாஸ், சிந்தனை செல்வன், பனையூர் பாபு, பாலாஜி, ரவிக்குமார், வன்னியரசு எல்லாருமே வந்து அந்த அழுத்தங்களை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த அழுத்தங்கள் இருக்கும்போது கூட்டணிக்கு சபடேஜ் பண்ணுறாருங்கிறதுல எடுத்துருவார். அது லாங் ரோப் கொடுக்குறாரு, எடுத்துருவாருங்கிறதான் தெளிவாக தெரியுது. நீங்கள் ஆதவர்ஜனை சந்தித்து பேசியிருக்கீங்க, உங்கள்கிட்ட பேசினா சொல்லியிருக்கீங்க. அவர் எப்படிப்பட்ட ஆள் சார்? நல்ல ஆள், நைஸ் கை, ரொம்ப டீசெண்டான ஆள். என்னோட நல்ல நண்பர் மூலமாக சந்தித்தேன், டீசெண்டான ஆள். பட் கருத்தியல் அன்னைக்கு சந்திக்கும் போதே என்னோட 2026 பொலிட்டிக்கல் மூவ் வேறு, அவருக்கு மூவ் வேறு. நாங்கள் எந்த எடப்பாடி பழனிசாமியை புல் டவுன் பண்ணி பழனிசாமித்து கொண்டு நிறுத்தணுமோ அந்த எடப்பாடி பழனிசாமியை லிட் பண்ணணும்னு ஆதவர்ஜனாவும் விஜயும் வந்து ஒருத்தர் உதயநிதி ஸ்டாலினுக்கு மேலே உள்ள வன்மத்திலையும், ஒருத்தர் சபரீசன் மேலே உள்ள வன்மத்திலையும் செய்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் தனிப்பட்ட முறையில் அவங்கள மேலே எதுவும் இல்லை. இட்ஸ் நைஸ் கை, தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் கருத்தியலில் நம்ம மூவும் அவர் மூவும் டயமெட்ரிக்கல் ஆப்போசிட்ஸ். அவங்க சொந்த பர்சனல் இதில் பண்ணுறாங்க. நான் ஒரு சசிகலா அம்மையார்கிட்ட இவருங்கெல்லாம் விழுந்துருவாங்க, அதனால் இவங்க ஆட்சியை காப்பாற்றணுன்னு காப்பாற்றி விட்ட ஒரு சூழ்நிலையில் அதில் மிதுன் பழனிசாமி வந்து பேசுனதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும்னு ஒரு பரந்துபட்ட ஒரு பொது குழுவுக்காக நாம் அதை ஃபைட் பண்ணுறோம். ஸோ நாம் அதில் ஜெயிப்போம்னு எனக்கு அப்போயே முடிவாயிடுச்சு. என்றாலும் 2 கவுண்டில் நாம் ஜெயித்தாச்சு. ஆதவர்ஜனும் விஜயும் 2 கவுண்டில் தோத்துட்டாங்க. முதல்ல சீமான் மேட்ரு வந்து சீமானை பற்றி தெரியாமல் இவங்க ஜஸ்ட் லைக் தட்னு சீமானுக்கு ஆஃபர்களை கொடுக்க போனாங்க. சீமான் வந்து தனிச்சு நிற்கணுங்கிறல உறுதியாக இருக்கிறவர். 1.1 8.2 வந்திருக்காருன்னா தனிச்சு போட்டியிட்டே சமநீதி சூறையாடல், ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமியை பலையனப்படுத்தி தான் இதை வந்திருக்காருன்னு அவருக்கு தெளிவாக தெரியும். ஸ்டாலின் அடிப்பார், ஸ்டாலினை பேசுவார், பிரபாரன் வெர்சஸ் கலைஞரம்பார், சீமான் வெர்சஸ் ஸ்டாலின் பார். பட் ஓட்டு வந்து ஜெயலலிதா இருந்த ஓட்டு சீமானுக்கு வருதுங்கிற நல்லாவே தெரியும். இன்னும் வந்து அவர் 2026 அந்த சப் கேட்டகரைசேஷனில் பரையர்களுக்கும் தேவேந்திர வேளாளருக்கும் எதிராக ஜெயலலிதா முடிவில் வந்து மாறிப்பட்ட ஒரு முடிவை எடப்பாடி எடுத்துட்டார்ல, அதில் களமாடி எடப்பாடியை ரொம்ப வீக்கன் பண்ணிடலான்னு தான் சீமான் உறுதியாக நம்புறாரு. அந்த இடத்துல எடப்பாடி சிஎம் ஆயிடுவார். நீங்கள் டெப்டி சிபி ஆகிங்கலாம் ஆதவர்ஜனாக்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணால் தூரத்துக்கு போட்டுட்டு போயிடுவார். என்னையா கற்பனையா நீ பேசிட்டுற, எடப்பாடி இனிமே எங்கே எடப்பாடி வந்துட்டு போக முடியும், ஏன்னா ஜெயலலிதாவா திரும்பி வர்றதுக்குன்னு ஆதவர்ஜனா இவர் அபின்ஷியோ வாய்டு மிஸ்டர் ஆதவர்ஜனான்னு சீமான்ட்டு அவர் திரும்பி வந்துட்டாங்க. விஜயும் வந்து நம்ம எடப்பாடிகிட்ட போக முடியும்னு கேட்டதுக்கும் எடப்பாடியெல்லாம் தேர மாட்டார்ப்பா, நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் சிஎம்ங்கிறதுலே தனிச்சே நின்றுக்கிறேன்னு அதுலேயும் விஜயம் தோத்துட்டாரு, ஆதவர்ஜனாவும் தோத்துட்டாங்க. அடுத்தால திருமாவளவன் விஷயத்துலேயே நான் சொன்னேன், திமுக கூட்டணி தான் திருமாவளவன் நிற்பார், ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, கவுன்சிலர் போஸ்ட்டு, இங்கே தான் திருமாவளவன் ஜெயிக்க முடியும். இதை மீறி போனால் எதிரணி போனால் அது பொருந்தா கூட்டணி ஆயிரும், பெரிய பாமகவாக தான் அதிமுக இருக்குது, விடுதலை எதிர்ப்பு ஓட்டை எடுத்து வச்சுருக்கவங்க உங்களோட நம்ம போய் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன். 2வது விக்கெட்லேயும் 2வது இதுலேயும் ஆதவர்ஜனா விஜயம் தோத்துட்டாங்க. விஜயும் ஆதவர்ஜனாயும்
2 களத்தில் தோத்துக்கிட்டு நிற்கிறாங்க. சீமானை கைவிட்டதில் அவர் இன்னும் அதிக அளவு எடப்பாடியை பலவீனப்படுத்துவார். எடப்பாடிக்கு திருமாவளவன் எடப்பாடி ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு முடிவு பண்ணதில் எடப்பாடிக்கு வந்து அடுத்து பலமுனை போட்டியில் எடப்பாடி வந்து தன்னுடைய 20% காப்பாற்ற வராங்கிறதே கேள்விக்குறி. இவங்க எடப்பாடிக்காக ஏதாவது கூட்டணிக்காக ஓடுவாங்க. அடுத்த கட்ட கூட்டணி என்ன ஓடுறாங்கன்னு தெரியல. சீமான் மேட்டரில் சீமான் எடப்பாடியை பலவீனப்படுத்தாமல் வளருவேன், இன்னும் பலவீனப்படுத்த முடியும். அது நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே செங்குந்தர், பறையர், தேவேந்திரர், உடையார், முதலியார், யாதவர், முத்தரையர் இவங்களுக்கு அதிமுகவில் ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு. இப்போ ஜெயலலிதாவுக்கு அதிமுக மாதிரி இந்த அதிமுகவில் வண்ணார், நாவிதர், குயவர் இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து பிரதிநிதித்துவம் கொடுத்து அதை பலவீனப்படுத்திடலான்னு நினைக்கிறாரு. உள்ஒதுக்கீடு அதில் அருந்ததியர் மேட்ரு, 10.5% ஒதுக்கீடு, 10% ஒதுக்கீடு, பிசியில் முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மா, என் கல்லர் உட்பட அவங்களுக்கு எடப்பாடி நியாயம் வழங்கலைங்கிறது இதெல்லாம் மையமாக வச்சு பலவீனமாக கூடிய எடப்பாடி பழனிசாமி மேலும் பலவீனப்படுத்தி வளர்ந்துடலான்னு சீமா உறுதியாக நம்புறாரு. இப்போ நீங்கள் கம்யூனிட்டி வைஸாக ஓட்டு சொன்னீங்கல்ல சார், இந்த அதில் வந்து விஜய்க்கு எந்த கம்யூனிட்டி ஓட்டு வர வாய்ப்பு இருக்குது? விஜய் வந்து தனிச்சு நின்னார்னா அவருக்கு வந்து ஓட்டுகள் வரும், அதில் நான் மறுக்க வரல. தனிச்சு நின்னா அவருக்கு கொஞ்சம் வெள்ளாளர்ஸ் ஓட்டு வரும், பறையர்கள் ஓட்டு வரும், கிறிஸ்தவர்கள் ஓட்டு கொஞ்சம் வரலாம். தனிச்சு நிற்கக்கூடிய பட்சத்தில் ரசிகர்கள் ஓட்டு பல இதில் வரலாம். நான் அது நான் வரக்கூடாதுன்னு சொல்ல வரலாம். விஜயகாந்துக்கு நாயுடு ஓட்டுகள் கிடைச்ச மாதிரி, கமல்ஹாசனுக்கு தென் சென்னையில் கிடைச்சது மாதிரி இவருக்கு வந்து வெள்ளாளர்கள் ஓட்டு கிடைக்கலாம். நம்ம வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவரே சொன்னார் ஏதோ ஒரு பிள்ளைன்னு. ஸோ அந்த பிள்ளை அந்த செக்ஷன் அவங்க இது ஒரு லெவலுக்குள்ளே ஓரளவு கிடைக்கலாம். கிறிஸ்தவர் ஜோசப் விஜய் கிடைக்கலாம், ரசிகர்கள் ஓட்டு கிடைக்கலாம், பறையர் சம ஓட்டு கிடைக்கலாம். பட் இதில் என்னன்னா இஷ்யூஸில் சீமான் காலி பண்ணுறாரு. இப்போ வெள்ளாளர் ஓட்டுக்கு வந்து விஜயை நோக்கி போகும்னா சீமான் 10% இடபிள்யூசியில் நிலைப்பாட சொல்லுன்னு கிடுக்குப்பிடி போடுறாரு விஜயை. சீமானை விஜய் வந்து அதில் சீண்டி இருக்கக்கூடாது. சீண்டனால தம்பி விஜய் நீங்கள் பனையூரில் நலத்திட்ட உதவிகள் நிதி கொடுத்ததெல்லாம் பாராட்டுறேன், கொடுக்க மனசு இருக்கு, வாழ்த்துக்கள். 10% உங்கள் இடஒதுக்கீடு சொல்லுங்கள், இடபிள்யூஎஸ்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீடு உங்கள் நிலைப்பாட்டை சொல்லுங்கள். அப்போ கிடுக்குப்பிடி போடுறாரு. சொன்னால் ஆமாம் இது நியாயம்தான், கோர்ட்டு சொல்லியாச்சு, மோடி கொடுத்தது, நீதிமன்றம்லாம் சொல்லியாச்சு, இதுக்கு மேலே ஏன் சீமான் கேட்டுட்டு இருக்காருன்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு வந்து மற்ற இடஒதுக்கீடு ஆதரவு சமூகங்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வரும். என்னையா இவர் ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக சொல்லிட்டாருன்னு வரும். சொல்லலைன்னு வைங்க, அந்த ஓட்டு அண்ணாமலைக்கு போகும். நாஞ்சில் வெள்ளாளர், சைவ பிள்ளைமாறு இவங்கெல்லாம் என்னையா ஜோசப் விஜய் இவங்க இப்படி தான் இருப்பாங்க, நம்ம அண்ணாமலைக்கும் மோடிக்குமே போட்டுருப்போம்னு போடும். அப்போ இந்த இஷ்யூ பேஸ்டாக கிடுக்குப்பிடி போட்டு வலமும் போகாமல் இடையும் போகாமல் விஜயை வந்து நறுக்குன்னு கொண்டு நிறுத்துறாரு சீமான். அவர் தெளிவான ஒரு அரசியல்வாதி, நல்ல விஷயஞானம் உள்ளவர், தானே சுயம்பா எழும்பி வந்தனால இஷ்யூஸை பிடிச்சி அதை அடிக்கிறாரு. அதில் ஜான ஆரோக்கியசாமியும் விஜயும் அதில் 10% இடஒதுக்கீட்டில் என்ன சொல்கிறாங்கள திணறாங்க. அடுத்தால சீமான் வந்து விஜய் வந்து இந்த உள்ஒதுக்கீடு மேட்டரில், அருந்ததியர் உள்ஒதுக்கீடு மேட்டரில் சீமான் வந்து விஜயை கார்னர் பண்ணுறாரு. அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கலைஞர் கொடுத்தது, மோடி அதை ஓகே பண்ணது. இதில் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நானும் அதுக்கு சாதகமாக தான் இருந்தேன்னு அதில் கிளைம் பண்ணுறாரு. கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர் ப்ளஸ் அருந்ததியர் இல்லைன்னா அங்கே முடியாதுங்கும் போது அதை பண்ணுறாரு. சீமான் பிடிச்சிக்கிட்டார், டப்புன்னு சீமான் பிடிச்சிக்கிட்டார். ஏன் தமிழ் ஜாதிகள் பறையர்களுக்கும் தேவேந்திர குலவேளாருக்கும் நஷ்டம், நீ இவங்கள்ட்ட இருந்தது எப்படி கொடுத்துருக்கலாம், ஜெயலலிதா ஏற்றதை எப்படி எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கலாம். ஸோ ரெட்டலைக்கு போட்ட தேவேந்திரர்களும் பறையர்களும் ரெட்டலையால் உங்களுக்கு பலனும் இல்லை, எடப்பாடி உங்களை கைகள் விட்டு போயிட்டாரு, எடப்பாடி உங்களை சுக்குக்கு மதிக்கலை, மருந்துக்கும் மதிக்கலை, ஆனால் நீங்கள்லாம் வந்து உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எனக்கு போடுங்கிறத சீமான் முன்னெடுத்து போகிறாரு. தொடர்ந்து அதில் உள்ள டேட்டாஸ் அதெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறாரு. விஜய்க்கும் இதில் நிலைப்பாடு எடுக்க முடியாது. நிலைப்பாடு எடுத்தால் அவருக்கு மடிகாஸ் இவங்கெல்லாம் வந்து ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா படம் பார்க்க மாட்டாங்க. நிலைப்பாடு எடுக்கலைன்னா தேவேந்திர குல வேளாளர் பறையர்கள்ட்ட பாதிப்பு வரும். ஸோ பறையர் கம்யூனிட்டி ஓட்டு விஜய்க்கு எல்லாரும் வரும், அம்பேத்கர் இதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் சப் கேட்டகரைசேஷனில் செக் வைக்கிறாரு சீமான். அடுத்தால இலவசங்கள் அந்த விஷயத்துலேயும் வந்து சீமான் வந்து விஜயை செக் பண்ணுறாரு. நீங்கள் வந்து எடப்பாடியோட கூட்டணி போகிறதுக்கு தான் இலவசங்கள் விஷயத்தில் நீங்கள் ஒரு தவறான நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னு அடிக்கிறாரு. அடுத்தால 10.5 இடஒதுக்கீடு, அது நீங்கள் இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் தான் எடப்பாடி மாதிரி விக்கிரவாண்டி களத்தை விட்டும் ஓடிட்டீங்கன்னு சொல்கிறாப்புல. இந்த நாலும் பெரிய இஷ்யூஸ், இதை வந்து யாரும் ஹைலைட் பண்ண மாட்டாங்க. பட் நீர் பூத்த நெருப்பாக அந்தந்த சமூகங்கள் மத்தியில் களத்தில் இருக்குது. அதனால தான் விஜய்க்கு ஆதரவாக வரக்கூடிய சமூகங்கள்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக திமுக காங்கிரஸ் கூட்டணியை தான் பெருசாக நினைப்பாங்க. வெள்ளாளர்கள் 10% இடஒதுக்கீட்டில் விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு பார்ப்பாங்க. பறையர்கள் சப் கேட்டகரைசேஷனில்
விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு பார்ப்பாங்க. இந்த 3லையும் சீமான் வந்து விஜய்க்கு செக் அடிக்கிறாரு. சீமான் வந்து விஜயை நகர முடியாம கார்னர் பண்றாரு. இதுதான் நடந்துட்டு இருக்குது. அது சீமான் பண்றது அந்தந்த சமூக மக்களுக்கு தெரியுது வெளிப்படையா. இப்போ நேற்று பேசின விஜய் வந்துட்டு இவங்க 200 சீட் ஜெயிப்போன்னு இருமாப்பா சொல்றாங்க, மக்கள் மைனஸ் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தேர்தல் வந்து அப்படிதான் களம் இருக்குதா? திமுகவுக்கு எவ்வளோ சீட் கிடைக்கும், விஜய்க்கு எவ்வளோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு? விஜய்க்கு சீட்டே கிடைக்காது. 4% மேல ஒரு கிடைக்காது. அவ்வளவுதான் 4% கிடைக்கும். சும்மா மக்கள் கண்ண மூடிட்டுலாம் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ விஜயகாந்துக்கு 8% போட்டாங்கன்னா விஜயகாந்த் வரும்போது 3வது ஆள் யாரும் இல்லை. ஐயா மூப்பனார் மறைஞ்சு போயிட்டாரு. அப்போ மூப்பனார் இடத்துல விஜயகாந்த் வராரு. நாயுடு சமூகம் மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு ராமதாஸை எதிர்த்து நின்னாரு. அன்னைக்கு சுயேட்சைகள் வந்து ஒரு 7% வாக்கு எடுத்திருந்தாங்க 2001. அதில் ஒரு 4% வாக்கு அவருக்கு கிடைச்சிது. கண்ணப்பன் ஏசி சண்முகம் எல்லாம் டாக்டர் ஐயாவுக்கு வந்து ஐயா ஐயான்னு கலைஞரும் புரட்சி தலைவியும் ஐயா ஐயான்னு டாக்டர் ஐயா காலில் விழாத குறைய அரசியல் பண்ணிட்டு இருந்தது. வட தமிழகத்தில் உள்ள முதலியார், நாயுடு, ரெட்டியார், யாதவர் இந்த ஜாதிகளுக்கு பிடிக்கல. அப்போ இந்த ஜாதிகளை ஆர்கனைஸ் பண்ணி வந்த கண்ணப்பன், ஏசி சண்முகம் மற்றும் அரசியல் ரீதியாக எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி வந்த ஆரம் வீரப்பன், திருநாக்கரசு இவங்கெல்லாம் டைலூட் ஆனாங்க, பலம் இழந்தாங்க. அப்போ சுயேட்சைகள் மூலமாக வந்தது. மூப்பனார் மறைவில் 3வது தலைவர் இல்லாமல் வந்தது. ஆரம் வீரப்பன், திருநாவுக்கரசர், ஏசி சண்முகம், கண்ணப்பன் இவங்கெல்லாம் டைலூட் ஆகி பலம் இழந்தது. இதெல்லாம் விஜய்க்கு இதெல்லாம் ஒரு விஜயகாந்துக்கு ஒரு சாதகத்தை கொடுத்தது. 3வது வேற யாரும் தலைவர் இல்லாதனால 3வது அவர் வந்தார். இதைத்தான் நான் தெளிவாக சொல்கிறேன். விவரம் உள்ளவங்க டேட்டா பார்த்துக்கலாம். 3வது யாரும் இல்லாத 200 தொகுதியில் விஜயகாந்த் வந்து 10% வந்தார். 3வது வந்து பிஜேபி, பிஎஸ்பி, சுயேட்சைகள், விஜயராகவன், ராஜேந்தர், ராஜசேகரன், இந்த மாதிரி எர்ணாவூர் நாராயணன், பலதரப்பட்ட கண்டே சுயேட்சைகள் நின்ற இடத்துல விஜயகாந்துக்கு வந்து 4% கீழே தான் வந்தது. ஸோ 4வது வந்த இடத்துல 4% தான். 3வது வந்த இடத்துல 10% வருது. அப்போ விஜய் வந்து 5வது வராரு. 5வது வராருன்னு சொல்லும்போது சுயேட்சைகளும் இருந்தாங்கன்னா 6வது சில இடங்களில் வருவார். அது அப்படி வரும்போது அவருக்கு வந்து 4% வாக்கு தான் நான் கணக்கு போடுறேன். இப்போ நீங்கள் சொல்லப்படி பார்த்தா எதிர்கட்சிகள் எதுக்குமே அந்த அளவுக்கு வாக்குகள் இல்லைன்னு போது திரும்ப திமுகவுக்கு அது 200 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? திமுக நல்ல பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. திமுக தோக்கடிக்கணும்னா 1-1 தான் தோக்கடிக்க முடியும். காமராஜ் அவர்கள் வந்து 52, 57, 62 காங்கிரஸை பிடிச்சிக்கிட்டு அதில் பசுமன் தேவர் அழுத்தம் கொடுத்து வெளியேற்றிட்டு நாடிமுத்து பிள்ளை, தையல்பாக ஆதித்தன், டிஎஸ்சி ஆதிமூல நாடார், வல்லத்தரசு, இப்படி பல பவர்ஃபுல்லாக உள்ள வடமலை நாயக்கர், திருவாடனை அம்பலம், காரைக்குடி கம்பன் செட்டியார், இப்படி பலரையும் வந்து தனக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களெல்லாம் அழுத்தம் கொடுத்து கட்சியை வெளியிட்டு கட்சியை கைப்பற்றிக்கிட்டு காங்கிரஸ் மூலமாக அவர் பெற்ற வாக்குகள் வந்து 57 45%, 62 46%. இந்த அளவுக்கு ஒரு பெரிய உயரத்தில் இருந்தார் காமராஜ். மற்றவங்களாம் அவருக்கு எதிராக இருந்தாங்க. அதே மாதிரி கூட்டணி பலத்தில் ஸ்டாலினை அக்செப்ட் பண்ணக்கூடிய கூட்டணி பலத்தில் 45-46% பலத்தில் ஸ்டாலின் இன்னைக்கு இருக்கிறாரு. ஸோ அவரை தோக்கடிக்கணும்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு அந்த பலத்துக்கு இணையாட்டு ஒரு அணி அமைச்சா தான் தோக்கடிக்க முடியும். சும்மா பேசலாம், எழுதலாம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகணும்னா 1-1 67 காமராஜுக்கு எதிராக கொண்டு வந்த மாதிரி ஸ்டாலினுக்கு எதிராக 1-1 கொண்டு வந்தால் தான் அது நடக்கும். மோடியை வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நம்ம 1-1க்காக முயற்சி பண்ணுறதோட நமக்கு 2029 தான் முக்கியம், 1-1 29 பார்த்துக்கலாம். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துங்க, என்டிஏ 2வது கொண்டு வாங்கன்னு அண்ணாமலை கிட்ட அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பிஎம்ஓல வந்து கொடுத்து விட்டுட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து 13% எடப்பாடி போவாருங்கிறத அண்ணாமலையே சொல்றாரு. விஜய் அவரோட சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? எடப்பாடியோட சேர்றதுக்கு விட எடப்பாடியோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் வரலாம். அப்படி வந்தால் கொஞ்சம் அது வலிமையாகாது. அது எப்படி தன் கையில் வராத ஓட்ட ஒருத்தர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? இப்போ விஜய்க்கு கிறிஸ்தவர் மத்தியில் இமேஜ் இருக்கு, ஜோசப் விஜய். வெள்ளாளர் மத்தியில் இமேஜ் இருக்கு, ஏதோ ஒரு பிள்ளைன்னு அவங்க அப்பா சொன்னார். அடுத்து பரையர் சமூக மத்தியில் இமேஜ் இருக்குது. 3 தரப்புல இமேஜ் இருக்குது. நம்ம இதெல்லாம் மறுத்து பேச மாட்டேன். அவருக்கு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை போட்டதை கூட நான் பாராட்டி தான் என்னோட இதை சொல்கிறேன். ஏன்னா நம்ம உண்மையை சொல்கிறோம், நியாயமே சொல்கிறோம். நாளைக்கு நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கணுங்க. இந்த காலத்தில் இன்னும் அந்த சமூக வாக்குகள் சொல்லலாமா? அந்த மாதிரி அப்படி ஒன்றும் இல்லையே. 10.5க்கும் ராமதாஸுக்கும் பயந்து தானே பின்னங்கால் பரடி பட விஜய் ஓடினாரு. விஜய்க்கு மனச்சாட்சிட்ட கேளுங்க, வன்னியருக்கு பயந்தானையா விஜய் ஓடினாரங்க. சீமான் பயப்படலை. ஒன்னையாடா அடிக்க சொன்னேன், பரையதானாடா அடிக்க சொன்னேன்னு போல்டா அனுப்பார் சீமான். ராமதாஸ் வந்து 10.5 மையமாக வச்சு களமாடும் போது எடப்பாடி இடத்த விட்டு கலந்துக்கிட்டாரு. விஜய் ஓடிட்டாரு. சீமான் வந்து எண்ணி கொடு, அளந்து கொடு, அது கூடுதலாக இருந்தால் 18க்கு 14 கொடு அல்லது குறைச்சி கொடு, அதெல்லாம் நான் களத்துக்குள்ள பண்ணி போல்டான்னு நின்னாரு. அப்போ நீங்கள் ஜாதி இல்லைன்னு சொல்கிறீங்களே, 10.5 வன்னியர் கொடுங்கிறதுக்கு பயந்து தானே விஜயை களத்தை விட்டு விக்ரவாண்டி களத்தை விட்டு ஓடிட்டாரு. ஏன்னா விஜய் மனச்சாட்சிக்கு இது தெரியாதா? விஜய்க்கு அட்வைஸ் பண்ணவங்களுக்கு தெரியாதா? இது நம்ம பொய்யா நான் சொல்கிறது? களத்துக்குள்ளே கட்சி ஆரம்பிச்சுட்டு அனுக்கல்ல. ஸோ ஜாதியெல்லாம் இருக்குது. ஜாதி தான் பிரமாண்டமாக இருக்குது, மதம் இருக்குது. அதனால தானே அண்ணாமலையே சொல்கிறாரு, மத முரண்பாடு மோடிக்கு சொல்லும்போது
ஜாதி முரண்பாடு உங்களுக்கு இருக்குது, அதிமுக 2 ஜாதி கட்சின்னு நான் சொல்லலை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறாரு. ஐயா சிவி சண்முகம் இதை மறுக்க முடியாது. இதை வேணா என் மேலே கேஸ் போடணும்னா அண்ணாமலை சொன்னதை நான் மறைச்சிக்கிட்டு நான் சொன்னதாட்டி என் மேலே கேஸ் போடலாம். அப்புறம் நான் கோர்ட்டில் போய் அண்ணாமலை சொன்னதை தான் நான் சொன்னேன்னு அதை திரும்ப விளக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி தான் தினகரன்லையும் எல்லா பத்திரிகையிலையும் வந்தது நான் சொன்னதை நான் பத்திரிகையில் வந்ததை மறைச்சிக்கிட்டு என் மேலே வழக்கு தொடர்ந்து நான் இப்போ கிராஸ் பண்ணிட்டு இருக்காரு. சிவி சண்முகம் காரணம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். மீண்டும் அண்ணாமலை சொல்கிறத நான் சொல்கிறேன். அதிமுகவில் 2 ஜாதிக்கு தான் லாபம், வேற எந்த ஜாதிக்கும் லாபம் இல்லைங்கிறது தான் 2 ஜாதி கட்சின்னு சொல்கிறாப்புல. நீங்கள் கிறிஸ்தவ முஸ்லீம் பாஜகவுக்கு எதிர்ப்புன்னு மத இதை சொல்லும்போது அண்ணாமலை இதை சொல்லி 13% எடப்பாடியை நிறுத்திடுவோங்கிறாரு. சீமானும் இதை பயன்படுத்தி அந்த பலனளிக்காத ஜாதிகளை கையில் எடுத்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த நிற்கிறாரு. இதுதான் மற்ற அரசியல் விமர்சகர்களுக்கும் ரவீந்திரன் துரைசாமிக்கும் சேலஞ்சு. அதே வேளையில் ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல், பிராமின் காஸ்ட் நியூட்ரல், எதிர்ப்போட்டு கிடையாது. வைஜெயந்திமாலா தென் சென்னையில் பெருசாக ஜெயித்தாங்க. ஐயா வெங்கட்ராமன் ஜெயித்தார். வெங்கட்ராமனை எதிர்கொள்ளும் போது முரசொலி மாறன் தெளிவாக சொன்னார். இன்னைக்கும் பசுமரத்தாணி மாதிரி நம்ம நெஞ்சில் இருக்குது. அன்னைக்கு 17 வயசில் நம்ம முரசொலி மாறன் பேச்சு கேட்டது இன்னைக்கு இருக்குது. நல்ல கேண்டிடேட்னா வெங்கட்ராமனுக்கு போடுங்க, எமர்ஜென்சி எய்த்தீங்கன்னா எனக்கு போடுங்கன்னு சொன்னார். ஆனால் பிராமணர்கள் எமர்ஜென்சி எய்த்தவங்க தான் பெரும்பாலும். அந்த தொகுதியில் மட்டும் ஆர்மிக்கு போட்டுட்டாங்க. ஐயா முரசொலி மாறனுக்கு போட்டுருணும். ஆர்மியால் எனக்கும் பட்டுதல் உண்டு, மரியாதை உண்டு. எமர்ஜென்சி எதிர்ப்புங்களை முரசொலி மாறனுக்கு போட்டிருக்குன்னு தான் என்னோட கருத்து. ஆனால் எமர்ஜென்சி எதிர்ப்பையும் தாண்டி ஜாதியில் பிராமணர்கள் ஐயா வெங்கட்ராமனுக்கு போடுறாங்களே, நான் தப்புன்னு சொல்ல வரல. அதில் நான் பிராமணர்களுக்கு எதிர்ப்பும் இல்லைங்கிறதும் தெரியுது இல்லையா? அதே மாதிரி தான் இசைவேளாளர்களுக்கு பிராமணர்களுக்குள்ள எதிர்ப்பு கூட கிடையாது. இசைவேளாளர்களுக்கு பிராமணருக்குள்ள எதிர்ப்பு கூட கிடையாது. பிராமணருக்காவது எல்ஐசியில், பேங்கில், கமலாலயத்தில் எதிர்ப்பு இருக்கும் பிராமணர்களுக்கு. எஸ்வி சேகருக்கு அது தெரியும். மற்றபடி எதிர்ப்பு கிடையாது. களத்துக்குள்ள நெடுஞ்செழியனோட அதிக ஓட்டு எடுத்தார, அது எதிர்ப்பு இருந்தால் எடுத்துக்க முடியுமா? இல்லை. ஆனால் வன்னியருக்கு எதிர்ப்பு இருக்குது, நாடாருக்கு எதிர்ப்பு இருக்குது, கொங்கு வேளாளருக்கு இப்போ எடப்பாடியால் எதிர்ப்பு வந்துட்டு, முக்குலத்தோருக்கு சில இடங்களில் எதிர்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் சோசியோமெட்ரி. நீங்கள் இந்துத்துவா, தமிழ் தேசியம், திராவிடம்னு பேசுவீங்க. நான் மறுத்த வரல, கருத்தியலுக்கு மரியாதை இருக்குது. இந்த ஜாதிக்குள்ள இதுவும் இருக்கத்தான் செய்யுது. இதை நான் சொல்கிறதுனால என்ன காஸ்டிஸ்டாக சொல்கிறான். உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது விஜய் பேசின கேட்டிங்களான்னு நான் சினிமா நியூஸ்லாம் பார்க்கறது இல்லைன்னாரு. அதே மாதிரி பிறப்பால் தான் இதுனாக்கா மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதானே வர்றாங்க, இது கூட தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இல்லை, இறங்கி அடிச்சு தான் தீரணும். விஜய் சினிமாக்காரராக தான் பார்க்குறாரு. நீங்கள் பலம் நிரூபிக்காதவரை உங்களை சினிமாக்காரராக தான் பார்ப்பாங்க. நீங்கள் எடப்பாடி கூட கூட்டணி பண்ணீங்களா, உங்களை சிவாஜி ஜானகியை பலம் நிரூபிக்காமல் போய் வீணா போன மாதிரி தான் உங்களை வீணா போனவராட்டு உதயநிதி அடிப்பார், சீமானு அடிப்பார், அண்ணாமலை அடிப்பார், எல்லாரும் அடித்து உங்களை தவிர்த்துருவாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக விஜயகாந்த் மாதிரி க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவங்களுக்கு ஓட்டு வலிமை உண்டு. அதை முதல்ல நான் நிரூபிப்பேன். 234 நிரூபிப்பேன்னு விஜய் நிற்கட்டு. விஜய் வாழ்த்துறேன், வரவேற்கிறேன், பாராட்டுறேன். முதல்ல விஜய் தனிச்சு நிற்பாராங்கிறது தான் உறுதிப்படுத்தணும். அது உறுதிப்படுத்தாத வரையில் யானை பார்த்த பார்வையற்றவர் மாதிரி விஜய் பேசுகிறதுல அர்த்தமே இல்லை. அவரோட பல நடவடிக்கைகள் தனிச்சு போட்டிங்கிறதுலேருந்து மாறி எப்படியாவது உதயநிதி ஸ்டாலினை அன்சீட் பண்ணணும், உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்தில் இருக்கக்கூடாதுன்னு அவர் உதயநிதி ஸ்டாலின் மேலோட எதிர்ப்பு வன்மம் கால் பண்ணிச்சு தான் அவருக்கு டாமினேட் ஆகி நிற்குது. அதே மாதிரி ஆதவர்ஜனாவுக்கு சபரீசன் மேலே உள்ள கால் பண்ணிச்சு தான் டாமினேட் பண்ணி நிற்குது. இது நேர்மறை அரசியல் இல்லை, இது எதிர்மறை அரசியல். நேர்மறை அரசியலாக போகணும். 234 நேர்மறையாக நின்றுங்க, மக்களுக்காக வந்திருக்கோன்னு சொல்லுங்க. மற்றவங்கெல்லாம் சரியில்லை, நான் மக்கள் தொண்டாற்ற வந்திருக்கோன்னு சொல்லுங்க. மக்கள் உங்களை அரவணைச்சிக்கிடுவாங்க. அதை விட்டுக்கிட்டு உங்கள் சுய விருப்பத்துக்காக மக்கள் நிற்பான், அது நிற்க மாட்டான். அதில் நீங்கள் சிவாஜி ஐயா மூப்பனாருக்கு எதிராக அரசியல் பண்ணிக்கிட்டு ரொம்ப மோசமாக தோற்ற மாதிரி நீங்களும் தோற்று சினிமாவும் உங்களுக்கு பாதிக்க வேண்டிய மோசமான சூழ்நிலை உருவாதுக்கு வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு. ஸோ பாசிட்டிவாக பொலிட்டிக்ஸ் பண்ணுங்க. உதயநிதி வெறுப்பு எதிர்ப்புங்கிறதெல்லாம் தூரத்துக்கு போடுங்க. நீங்கள் வளர்றதுக்குள்ள வேலையை பாருங்க. ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கரெக்டுன்னு புரிஞ்சுடுங்க. உங்கள் காசை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு குழாய் அடிக்கிறோன்னு, உங்களுக்கு ஜாலரா அடிக்கிறோன்னு தோற்று போனா அவெல்லாம் போய் சொல்கிறாங்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. 2 பாயிண்டில் ரவீந்திரன் துரைசாமி சொன்னது கரெக்டுன்னு 2 விக்கெட்டை சாய்ச்சிட்டான். ஒன்று சீமான், நான் ஜம்ப் பண்ணி போவேன், தனிச்சு நிற்பேன்னு அவர் ஜல்லுன்னு போயிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே காலி ஆகிட்டீங்க. ஒரு ரஜினியை பார்த்ததுலே 2 வாரம் இன்னும் சீமா நியூஸில் நிற்கிறாரு. ஸோ அப்போ அவருக்குள்ள வெயிட்டேஜ் 8.2% வாக்கு. வெற்றி கூட்டணியில் எடுக்க திருமாவளவன் உங்கள் இதுக்கு வராதனால திருமாவளவன் ஹைலைட்டுக்கு போயிட்டாரு. அப்போ நீங்கள் இதில் திருமாவளவன் கூட்டணிக்காக ஏங்குற சூழ்நிலை வந்துட்டு இந்த 2மே நடக்காது, பலன் நிரூபிக்காத உங்களுக்குன்னு சொன்னவர் ரவீந்திரன் துரைசாமி. கரெக்ட் ஆகிட்டு மிஸ்டர் விஜய், புரிஞ்சுக்கிடுங்க. தனிச்சு நிற்கிறதுக்கு உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த அல்ற சில்லறைகள் உங்களை எங்கேயாவது கொண்டு விற்று அதுகளும் காசு அடிக்க பார்ப்பாங்க. அதில் ஏமாந்துடாதீங்க. நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போடுறான்னு சீமானே உங்களை கடுமையாக அடித்து தவிச்சிருவார். இமேஜ் பாதிக்கும். தனிச்சு நின்னுங்க. விஜயகாந்த் ஜாதி கட்சியோட கூட்டணியில்னு நின்னார்ல, கமல்ஹாசன் திமுக அண்ணா திமுக நின்னார்ல, அதே மாதிரி நிற்கிறதுக்குள்ள மனப்பக்குவத்துக்கு வாங்க. வாழ்த்துறேன், பாராட்டுறேன். சீமான் ரஜினியை மீட் பண்ணப்போ நீங்களும் இருந்திருக்கீங்க. சீமானுக்கு ரஜினி ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க தேர்தலில் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? சீமான் அதை எதிர்பார்த்தெல்லாம் போகல, ஆதரவெல்லாம் கேட்கல. ரஜினியை பார்த்தது பெரிய பப்ளிசிட்டி. அது இன்னைக்கு சீமான் தனிச்சு தான் நிற்கிறாரு, 4 வரையும் எதிர்த்து தான் நிற்கிறாரு. அடுத்த கட்ட ஜம்பிங் பெறலான்னு நினைக்கிறாரு. ஈர்ப்பு சக்தியற்ற
சமூக நீதி சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்தி எல்லா ஜாதிக்கும் பொதுவாக பசியப்ப ஜாதிகளை முன்னிறுத்தி ஜெயலலிதாவை ஆதரித்த பசியப்ப ஜாதிகள் ஏழை ஜாதிகளை தன் பக்கம் எடுத்து வளர்ந்துடலாம் தான் சீமான் நினைக்கிறார். தனிச்சு தான் போறாரு. சீமான் வந்து அஸ்ஸான் டேட் அவர் தனிச்சு போட்டு தான் உறுதியாக இருக்கிறாரு. அவர் பாஜக எதிர்க்கிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த யூபியில் உள்ள அந்த இதுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. அவர் மட்டும்தான் அதுக்கு தெரிவிச்சாருன்னு நினைக்கிறேன். இந்த நிவாரண நிதிக்கு தமிழக அரசுக்கு ஆதரவாக மத்திய அரசுக்கு எதிராக தான் அது சொல்லியிருந்தார். அப்போ அவர் பாலிசியில் தனிச்சு போகிறங்கிறதான் அவர் தெளிவாக இருக்கிறாரு. அவர் தனிச்சு போகிறதான் அவருக்கு ஜம்பா கொடுக்குன்னு தெளிவாக இருக்கிறாரு. தமிழுக்கு ஒரு நல்லுலகில் நிதிஷ்குமார் மோடி பீகாரில் ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரோ, அது ரவீந்திர துரைசாமி சசிகலாவுக்கு எதிராக ப்ளே பண்ண மாதிரி இதுலேயும் ப்ளே பண்ணி ஃபெசிலேட் பண்ணிடுவாரோ, அதனால தான் ரஜினிகாந்த் சந்திச்சாரோங்கிற இது வந்து கடுமையாக ஓடுது. எல்லாரும் ஓடட்டு, நமக்கு அது முக்கியத்துவம் தான். இப்போ அண்ணாமலை திரும்ப வந்தாலும் வந்து அவரை பற்றி செய்திகள் ரொம்ப கம்மியாக வருது. அவரோட இமேஜ் விஜய் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அண்ணாமலை 18% வாக்கை என்டிஏக்கு எடுத்தவர். அவர் எடப்பாடியை 13%க்கு கொண்டு போவோங்கிறத பிஎம்ஓ எண்ணத்தின் அடிப்படையில் அவர் முடிவெடுத்து வராரு. தமிழிசைக்கெல்லாம் தெரியாது, எந்த பதவியும் நம்ம அவங்களுக்கு கிடைக்குமாங்கிறதே சந்தேகம்தான். என்னோட இதில் ஒரு லாயலிஸ்ட்டு, அது சசிகலா கிராக்டோன்லாம் உறுதியானவங்க, அதெல்லாம் என்றைக்குமே நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம், அவங்களுக்கு சல்யூட் பண்ண கடமைப்பட்டிருக்கோம். அதெல்லாம் நம்ம மறுக்க வரல. இப்போ தப்பான அரசியல் பண்ணுறதுனால என்ன பொசிஷன் ஆகிறாங்களோன்னு தெரியல. பட் அண்ணாமலை 13%க்கும் கொண்டு வந்துடுறோம்னா பிஜேபி தலைமை என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் கலைஞர் காங்கிரஸுக்கு 23 சீட்டு கொடுத்தது மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு 20-25% வாக்கு பலத்தில் இருந்தார்னா காங்கிரஸுக்கு 29ல் 20% வாக்கை சவுக்கு சங்கர், சசிகாந்த் செந்தில் இவங்க மூலமாக ஆஃபர் பண்ணிடுவாங்கங்கிற இது பாரசைட் காங்கிரஸுக்கு பெரிய பார்கெனிங் உருவாயிரும்னு மோடி நினைக்கிறாரு. 13% பண்ணிட்டோம்னா காங்கிரஸுக்கு பார்கெனிங் பவர் 29 க்ளோஸ் ஆயிரும்னு நினைக்கிறாரு. அதுதான் ரிப்போர்ட்டு. கார்த்திக் சிதம்பரம் அப்பப்போ சசிகலா பற்றி பேசுவார், அப்பப்போ எடப்பாடியை பற்றி பேசுவார், சிதம்பரம் அப்பப்போ அதிமுகவுக்கு அட்வைஸ் பண்ணுவார், அப்பப்போ செல்வ பெருந்தகை அதிமுகவுக்கு சாப்பிட்டா வருவாங்க. இப்படிலாம் வர்றதுக்கு காரணம் பார்கெனிங் பண்ணுறதுக்கு ஒட்டுண்ணி காங்கிரஸ் மூப்பனாரையா 30 சீட்டு வர அன்னைக்கு பார்கெனிங் பண்ண மாதிரி பார்கெனிங் பண்ணதுக்கு அதிமுக பயன்படுத்துவாங்கன்னு தெரியுது. அதிமுகவும் இங்கே பாஜக அதிமுக கூட்டணி வந்து 50-50 117 வந்து தோத்தாலும் கூட எடப்பாடி ஒரு 25% வாக்குக்கிட்ட வந்துட்டாருன்னா அவர் வந்து காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபர் கொடுப்பாரு. அப்போது எடப்பாடியை 3வது தள்ளி 13% ஓட்டுக்கெல்லாம் கொண்டு போனால் தான் காங்கிரஸுக்கு பார்கெனிங் பவர் 29 வராதுன்னு மோடி ரொம்ப நுணுக்கமாக பாரசைட் காங்கிரஸை வீழ்த்துறது தான் முக்கியம்னு போகிறாரு. அந்த வகையில் தான் அண்ணாமலையை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 13%க்கு எடப்பாடியை கொண்டு வரணுங்கிற அந்த இதை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழக அரசியல் அடுத்ததாக வந்து உதயநிதி, சீமான், விஜய் அப்படின்னு அந்த இளைஞர்கள் நோக்கி போயிட்டு இருக்கா சார்? தவறு. ஸ்டாலின் இஸ் வெரி மச் இன் த சேடில். ஹி அலோன் கான் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. 10 வருஷம் நல்ல ஆரோக்கியத்தோட ஐயா ஸ்டாலின் பொலிட்டிக்ஸ் பண்ணுவார் நான் நம்புகிறேன். ஸ்டாலினுக்கு மருத்துவர், என்னோட உறவினர், என் மைத்துனர். எந்த நோயும் ஸ்டாலினுக்கு இல்லை ரவி. லாங்குவிட்டி நல்லா இருக்கும் ரவி. அவங்க அம்மா கூட இன்றைக்கி 92 வயசாக அதை இருக்கிறாங்க. அப்பா இவ்வளோ வயசில் இருந்தாப்புல. ஸ்டாலின் ரொம்ப காலம் இருப்பார், ஹெல்த்தியாக பொலிட்டிக்ஸ் பண்ணுவாருங்கிறத அவரோட மைத்துனர், அவரோட டாக்டர், என்னோட மைத்துனர் சொல்கிறாரு. நானும் வந்து ஸ்டாலின் நீண்ட காலம் வாழணுன்னு ஆசைப்பட்றேன். இது வந்து நான் முன்னாடி இதெல்லாம் பேசினா ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல்னு கோபப்படுவேன். இப்போ அந்த கோபத்தை விட்டுட்டேன். இதை யங்ஸ்டர்ஸோட அரசியல் ஆகுது அப்படின்னு இதை வந்து பிளான் பண்ணது விஜய் தரப்பு தான். மார்க்கெட்டிங் பிராண்டிங் ஆட்களை வச்சு, சினிமாக்காரங்களை வச்சு பண்ணாங்க. அவங்க ஈவு இறக்கம் இல்லாதவங்க, மனச்சாட்சி இல்லாதவங்க, ஒரு நாகரிக அரசியல் தெரியாதவங்க, இழிவானவங்க. அது வேற என்ன சொல்ல, இந்த இழிவான மனிதர்களை. பட் இதை வந்து ஒன்றும் புரியாமலும் பலரும் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு நோக்கம் கிடையாது, அவங்க நல்லவங்க தான். அந்த இழிவானவங்க செட் பண்ணி விட்டதை நல்லவங்களும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மிக்க நன்றி சார். நன்றி.